பெற்ற குழந்தையை பேணி வளர்ப்பது என்பது பெற்றோருக்கே இன்றைய காலத்தில் சற்று சிரமமான சூழ்நிலை. அப்படி இருக்க வருடந்தோறும் பள்ளியில் பயிலும் சுமார் 1000-2000க்கு மேல் இருக்கும் குழந்தைகளை நல்ல முறையில் உருவாக்கி அவர்கள் வாழ்க்கையில் ஒளி வீச ஆசிரியர்கள் மெழுகுவர்த்தியாய் இருந்து வருகின்றார்கள். மெழுகுவர்த்தி உருகுதல் போலே பிறர்க்கென வாழும் நெஞ்சங்களே, மெழுகுவர்த்தி உருகுதல் போலே பிறர்க்கென வாழும் நெஞ்சங்களே, வாழ்க்கையில் உயர பாடங்கள் சொல்லி உயர்ந்திட உதவும் உள்ளங்களே, சோர்ந்திடும் வேளை பாதங்கள் தாங்கி ஆண்டவர் உங்களை தாங்கிடுவாரே, தாங்கிடுவாரே, தாங்கிடுவாரே. இதில் குறிப்பாக மாணவ செல்வங்களின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் 10வது மற்றும் +2 பொதுத் தேர்வின் போது ஆசிரியர்கள் எவ்வளவாய் பாடுபடுகின்றனரோ அதை போன்றே அவர்களுடன் இணைந்து இயேசு அழைக்கிறார் ஊழியமும் சுமார் 23 ஆண்டுகளுக்கு மேலாக மாணவர்களுக்காக அவர்கள் வாழ்க்கை சிறந்து விளங்க சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் ஒன்றை நடத்தி வருகின்றது. சிறந்த ஞானத்தோடு பரீட்சை எழுதி வெற்றி பெற இறைவன் இயேசுவிடம் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் மனதுருக்கத்துடன் பிரார்த்தனை ஏறெடுத்து அவர்களுக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்து 0 மதிப்பெண் பெற்ற மாணவ செல்வங்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெறுபவராகவும், நோய்வாய்ப்பட்டு பள்ளிக்கே செல்ல முடியாத நிலையில் உள்ளவர்கள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கவும், அவை அனைத்திற்கும் மேல் ஸ்டேட் ரேங்க் எடுக்கும் அளவிற்கு அவர்களை உருவாக்கி வருகின்றது. 12th மந்த்லி டெஸ்ட்லேயே ஃபஸ்ட்லேயே நான் வந்து மேக்ஸில் 2 மார்க் 200க்கு 2 தான் வாங்கினேன். ஆனால் எனக்கு ரொம்ப எங்கள் மேடம்லாம் சொல்லிட்டாங்க, நீ எப்படி படிக்க போகிற, எல்லா சப்ஜெக்ட்டும் நல்லா படிக்கிறேன், ஆனால் மேக்ஸ் உனக்கு ஒழுங்காகவே வரமாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப சொல்கிறாங்க. போன வருஷம் வந்து நடந்த மீட்டிங்கில் வந்து இங்கே அட்டன் பண்ணேன். இந்த மீட்டிங் வந்து நான் அட்டன் பண்ண கடவுளே, அடுத்த வருஷம் நான் வந்து இங்கே ஒரு சாட்சியாக இருக்கணும், நான் வந்து கண்டிப்பாக அங்கிள்கிட்ட வந்து நான் பேசணும் அப்படின்னு நான் ஒரு வைரக்கியமாவே இருந்தேன். பப்ளிக் எக்ஸாம்ல மேக்ஸ்ல 200 ஆஃப் கொடுத்தாங்க எனக்கு. Praise God. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. Praise God. 2 மார்க் வாங்கிட்டு இருந்த அன்பு மகளை ஆண்டவன் இங்கு இதே கிரவுண்டிலே ஆசீர்வதித்து 100% மார்க் வாங்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கும் நீங்கள் பரீட்சையை குறித்த பயம் நீங்கி இவர்களைப் போன்றே சிறந்த ஞானத்தோடு தேர்வு எழுதி வெற்றி பெற உங்கள் யாவருக்காகவும் இறைவன் இயேசுவிடம் மனதுருக்கத்தோடு பிரார்த்தனை ஏறெடுக்கிறார் டாக்டர் பால் தினகரன் அவர்கள். யாவரும் வாரீர், பரீட்சைக்கு பிரார்த்தனை மாணவர் கூட்டத்திற்கு. நடைபெறும் நாள் பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு. இடம் சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலை பள்ளி வளாகம், 78/86 ஹாரிங்டன் சாலை, சேத்துப்பட்டு, சென்னை 31. கடந்த தேர்வு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பள்ளி பொது தேர்வு மற்றும் கல்லூரியில் சாதனை படைத்த மாணவ மாணவியரே உங்கள் சாட்சியை இக்கூட்டத்தில் பகிர்ந்தளிக்க 9940181188 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். உங்கள் ஜப தேவைக்கு 0425260060 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இப்பொழுதும் Now I want to tell you what blessings God has for you in your life in 2014. 2014ஆம் ஆண்டிலே உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாவில். God say, ஆண்டவர் சொல்லுகிறார், I will display my glory in your life. உங்கள் வாழ்க்கையிலே நான் என் மகிமையை பகிரங்கமாக வெளிப்படுத்துவேன். டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய வல்லமை நிறைந்த இறை வார்த்தைகள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. Now I want to tell you what blessings God has for you in your life in 2014. 2014ஆம் ஆண்டிலே உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். In Ezekiel 39 and verse 21, எசேக்கியேல் 39:21 God say, ஆண்டவர் சொல்லுகிறார், I will display my glory in your life.
உங்கள் வாழ்க்கையிலே நான் என் மகிமையை பகிரங்கமாக வெளிப்படுத்துவேன். I will demonstrate my glory in the nations, says the Lord. ஆண்டவர் சொல்லுகிறார், தேசங்களிலே என்னுடைய மகிமையை நான் வெளியரங்கமாக்குவேன். This is a year of spiritual glory. இது ஆவிக்குரிய மகிமையின் ஆண்டு. Isaiah 40 and verse 5. ஏசாயா 40:5 The Bible says the glory of the Lord will be revealed, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் என்று வேதம் and சொல்லுகிறது. all mankind will come together to see it. எல்லா மனுக்குலமும் அதை காணும்படியாய் கூடி வரும். This is the year 2014 when God's glory is going to be revealed in the nations, and it shall bring forth the whole of humanity to see the glory of God for the very first time. இந்த 2014 ஆண்டிலே தேவனுடைய மகிமை உலகமெங்கும் வெளிப்படுத்தப்படும். அப்பொழுது உலகமெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்றாய் கூடி பகிரங்கமாய் முதல் முறையாக வெளிப்படுத்தப்படுகிற தேவ மகிமையை காண்பார்கள். Mark my word. இந்த வார்த்தைகளை குறித்துக் கொள்ளுங்கள். Till now, here and there, a few lakhs of people saw the glory of God. இதுவரையிலும் இங்கும் அங்குமாக சில ஆயிரங்கள், சில லட்சங்கள் ஆங்காங்கே தேவ மகிமையை கண்டார்கள். Few of us. நம்மில் சிலர். But there are crores and billions who have not experienced the glory of God in the world. ஆனால் உலகத்திலே தேவனுடைய மகிமையை இன்னும் அனுபவிக்காத கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். But this year, இந்த ஆண்டிலே God's glory is going to be displayed among the nations of the world. தேவனுடைய மகிமையானது உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்பாக வெளிப்பட போகிறது. And all the people, humanity will come together to see the glory of God. எல்லா ஜனங்களும் கூடி வந்து தேவ மகிமையை காண்பார்கள். Would you say a big hallelujah to that? ஹல்லேலூயா சொல்லுவீர்களா? ஹல்லேலூயா. How will this glory come? இந்த மகிமை எப்படி வரும்? In Haggai chapter 2 and verse 6. ஆகாய் 2:6. God says, I will shake the earth, the heavens, the dry land and the seas in a little while one more time. இன்னும் கொஞ்ச காலத்திலே மீண்டும் ஒரு முறை நான் இந்த பூமியை அசைப்பேன், வானங்களை அசைப்பேன், வெட்டான் தரையை அசைப்பேன், கடலையும் அசைப்பேன். In 2014 we are going to see the shaking by the Lord in all the nations of the world. உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய தேசங்களிலே தேவன் கொண்டு வருகிற இந்த அசைவை 2014 ஆண்டிலே நாம் காண The போகின்றோம். nation shall be shaken. தேசங்கள் அசைக்கப்படும். The earth shall be shaken. பூமி அசைக்கப்படும். Heaven shall be shaken. வானங்கள் The அசைக்கப்படும். sea shall be shaken. கடல் அசைக்கப்படும். Dry land shall be shaken. வெட்டான் தரை அசைக்கப்படும். And the glory of God will be revealed through that. அதன் மூலமாக தேவனுடைய மகிமை பகிரங்கமாய் வெளிப்படுத்தப்படும். Humanity will come to see the glory of God. தேவனுடைய மகிமையை காணும்படியாக மனுக்குலம் கூடி வரும். And the next verse says the glory of the Lord will come upon the earth. அடுத்த வசனம் சொல்லுகிறது தேவ மகிமை பூமியின் மீது இறங்கி நிரப்பும். Then the desired of the nations will come. அப்பொழுது தேசங்களால் விரும்பப்பட்டவர் வருவார். This glory of God is nothing and nobody else other than Jesus Christ, the desired of the nation. இந்த தேவ மகிமை என்பது என்ன? வேறொன்றுமில்லை, அனைத்து மக்களுடைய ஆசையாய் விருப்பமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவே. In Psalm 24:7 and 9, சங்கீதம் 24:7-9. he is called the King of glory. அவர் மகிமையின் ராஜா என்று And அழைக்கப்படுகிறார். James 2:1 says, யாக்கோபு 2:1 சொல்லுகிறது, Jesus Christ, the Lord of glory. இயேசு கிறிஸ்து மகிமையின் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. As God shakes the nations, உலகங்களை தேவன் அசைக்கும் பொழுது Jesus, the King and the Lord of glory, will come upon the nations this year. மகிமையின் கர்த்தராய் மகிமையின் ராஜாவாய் இருக்கக்கூடிய இயேசு வருவார் இந்த ஆண்டிலே. And humanity shall see him. அதை மனுக்குலம் காணும். And this year your blessing, my dear friend, will come as God opens your eyes to see the glory of God and to see Jesus Christ, who is the glory of God. தேவனுடைய மகிமையாகிய இயேசு கிறிஸ்துவை
காணும்படியாக தேவன் உங்கள் கண்களை திறக்கிறபடியினால் இந்த ஆண்டிலே தேவ ஆசீர்வாதம் உங்கள் மீது இறங்கும். You will have a direct interaction with the Lord Jesus Christ himself. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நேரடியாக பழகுகின்ற அந்யோன்ய நட்பும் உறவும் உண்டாகும். Till now you have been praying in faith. இதுவரையிலும் நீங்கள் விசுவாசித்து பிரார்த்தனை செய்தீர்கள். You have been living by faith. நீங்கள் விசுவாசித்து வாழ்ந்தீர்கள். Or you have been living by the prayers of somebody else. இன்னொருவருடைய பிரார்த்தனையினால் நீங்கள் வாழ்ந்து வந்தீர்கள். But this year, ஆனால் இந்த ஆண்டிலே as the glory of God comes, தேவனுடைய மகிமை வருகிறபடியினால் it will connect you directly with Jesus அது Christ. உங்களை இயேசுவோடு நேரடியாக இணைத்து விடும். And you will have nothing else but Jesus in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே வேறொன்றுக்கோ வேறொரு உறவிற்கோ முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் இயேசு என்று அவரோடு இணைக்கப்பட்டிருப்பீர்கள். Your life also will be shaken. உங்களுடைய வாழ்க்கையும் அசைக்கப்படும். Shaken to connect you 100% with Jesus Christ. 100% இயேசுவோடு கூட இணைக்கப்படும்படியாக. And you will see him. நீங்கள் அவரை கண்ணார காண்பீர்கள். John 16:19 and 20. யோவான் 16:19-20. Jesus said, you will see me again. இயேசு சொன்னார், நீங்கள் என்னை மறுபடியும் காண்பீர்கள். When? எப்பொழுது? When you go through sorrow. நீங்கள் துக்கத்தின் வழியாய் செல்லும் பொழுது. I will come to you again. நான் மீண்டும் உங்களிடத்தில் திரும்ப வருவேன். You will see me again. நீங்கள் மீண்டுமா என்னை காண்பீர்கள். And you will come back to me to cry to see me. நீங்கள் என்னிடத்திலே திரும்ப வந்து கண்ணீர் விட்டு கதறுவீர்கள். நான் உம்மை பார்க்க வேண்டும் என்று திரும்ப என்னிடத்தில் வந்து நீங்கள் போராடி அழும்படி நான் செய்வேன். Then I shall come to you. நீங்கள் என்னை பார்க்கும்படியாய் போராடி கதறி கண்ணீர் விடும் பொழுது நான் உங்களை என்னை பார்க்கும்படி செய்வேன். This year you will see me. இந்த ஆண்டிலே நீங்கள் என்னை காண்பீர்கள், says the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசுவே இதை சொல்லுகிறார். When you see me, நீங்கள் என்னை பார்க்கும் பொழுது your sorrow will turn into joy. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். This year you will have joy. இந்த ஆண்டிலே உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். Not just because you receive miracles. நீங்கள் அற்புதங்களை பெறுகிறதுனால் மட்டுமல்ல, because you will see me, Jesus Christ, the Lord and the King of glory. மகிமையின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவாகிய என்னை நீங்கள் காண்கிறபடியினால் உங்கள் சந்தோஷம் பெருகும். And when you see me, நீங்கள் என்னை காணும் பொழுது I will pour my spirit upon you. நான் என்னுடைய ஆவியை உங்கள் மீது ஊற்றுவேன். As I said, the glory brings righteousness. நான் உங்களிடத்திலே சொன்னது போல மகிமை பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. Then the righteousness brings abundance. அதன் பிறகு பரிசுத்தம் அபரிமிதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. This year Acts 2:17 will begin to be fulfilled. இந்த ஆண்டிலே அப்போஸ்தலர் 2:17 நிறைவேறத் தொடங்கும். God will pour his holy spirit upon all flesh. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை மாம்சமான அனைவர் மீதும் ஊற்றுவார். Pour the spirit upon all flesh. மாம்சமான அனைவர் மீதும் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். Abundant. அபரிமிதம். There is going to be an abundance of the pouring of the Holy Spirit upon all people, including you, across the world. உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய ஜனங்கள் மீது, குறிப்பாக உங்கள் மீது இந்த ஆண்டிலே தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை மழையின் அருள் மாரியை போல அபரிமிதமாய் ஊற்றப் போகிறார். Then three things will happen. 3 காரியங்கள் அப்பொழுது நடக்கும். John 16:8. யோவான் 16:8. Righteousness will come upon his people. தேவ ஜனங்கள் மீது தேவனுடைய பரிசுத்தம் வரும். This year God's people will be made righteous and they will live a life of integrity. இந்த ஆண்டிலே தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ்வார்கள், அவர்கள் உத்தமமாய் வாழ்வார்கள். Because of that, according to Revelation 22:11 and 12, வெளிப்படுத்தல் 22:11-12 படியாக Holy Spirit's holiness will flow out of them. பரிசுத்த ஆவியானவர் தரும் பரிசுத்தம் ஒவ்வொரு மனிதர் மூலமாக வெளிப்படும். Holiness will overflow from you, my brother and sister. என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் தரும் பரிசுத்தம் புறப்பட்டு செல்லும். And that will bring sanctification to the world. அது உலகத்தை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும். It will change the lifestyle of the people around. உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையான மாற்றம் ஏற்படும். According to 2 Corinthians 3:18, 2 கொரிந்தியர் 3:18 படியாக you'll be transformed into the image of Christ. இயேசுவின் சாயலிலே நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். And secondly, இரண்டாவதாக as the Holy Spirit comes, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, as he is poured,
அவர் ஊற்றப்படுகின்ற பொழுது the glory of God will be upon you to prophesy. தேவனுடைய மகிமை உங்கள் மீது தங்கி உங்களை தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கும். This year you will prophesy. இந்த ஆண்டிலே நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்வீர்கள். How many of you believe it? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you want it? எத்தனை பேர் அதை விரும்புகிறீர்கள்? Say, Lord, I thank you for it. ஆண்டவரே, நான் நன்றி சொல்லுகிறேன் இதற்காக. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Yes, as the glory of God comes into you and brings sanctification and righteousness, you will see the prophecy being poured into you. தேவனுடைய மகிமை உங்கள் மீது இறங்கி உங்களுக்குள் பரிசுத்தத்தை உண்டு பண்ணும் பொழுது நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல துவங்குவீர்கள். Prophecy also is nothing but the testimony of Jesus. தீர்க்க தரிசனம் என்பது வேறொன்றுமில்லை, அது இயேசுவின் சாட்சியே. Through prophecy you are bringing out Jesus to the world. தீர்க்க தரிசனத்தின் மூலமாக உலகத்திற்கு நீங்கள் இயேசுவை வெளியே காட்டுகிறீர்கள். Revelation 19:10. வெளிப்படுத்தல் 19:10. And thirdly, மூன்றாவதாக you will have visions. நீங்கள் தரிசனத்தை காண்பீர்கள். Overflowing glory of God will bring you visions. நிரப்பி வழிந்தோட செய்கின்ற தேவ மகிமை உங்களுக்கு தரிசனங்களை கொண்டு வரும். Proverbs 29:18. நீதிமொழிகள் 29:18. You'll have visions to find solutions for the problems of the world. உலகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய தரிசனங்களை தேவன் உங்களுக்கு தருவார். This is a year of abundance of God's glory. இது தேவ மகிமையின் அபரிமிதமான ஆண்டு. Righteousness. பரிசுத்தம். And bringing Jesus to the world. அது மட்டுமல்ல, இயேசுவை உலகத்திற்கு எடுத்துச் செல்லும் ஆண்டு. Overflowing with him. அவர் மூலமாய் நிரம்பி வழிகின்ற அனுபவம். Having him with you always. அவரை எப்பொழுதும் உங்களோடு வைத்திருக்கும் பாக்கியம். That is the power of God that is going to sweep into every soul from tonight. இன்று இரவு முதல் ஒவ்வொரு ஆத்துமாவையும் நிரப்புகின்ற தேவனுடைய வல்லமை இப்படிப்பட்டதாகவே இருக்கும். And secondly, இரண்டாவதாக in Psalm 149 and verse 5, சங்கீதம் 149 5ஆம் வசனம், God is going to make his saints to be so very joyful through the glory of God. தேவனுடைய மகிமையின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களை மற்றற்ற மகிழ்ச்சியை அனுபவிக்க செய்வார். Till now you may have had to go through much travail, sorrow and pain. இதுவரையிலும் நீங்க அதிக வேதனை, உபத்திரவம், துக்கத்தின் வழியே கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டில் The spiritual glory that comes upon you will deliver you from all the paths of darkness, death and fear. உங்கள் மீது இறங்கி வருகிற ஆவிக்குரிய மகிமையானது இருளை அகற்றும், மரண பயத்தை அகற்றும், எல்லா தோல்விகளையும் அகற்றும். And those days will end this year. அப்படிப்பட்ட பயத்தின் இருளின் நாட்கள் இன்றோடு முடிவடையும். Psalm 66 and verse 12. சங்கீதம் 66:12. The psalmist says, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், Lord, you let men ride over my head. ஆண்டவரே, மனுஷர்களை என் தலையின் மீது நடக்க பண்ணினீர். We went through the fire. நாங்கள் அக்கினியின் வழியே கடந்து We சென்றோம். went through the waters. நாங்கள் தண்ணீரின் வழியே தடுமாறி But சென்றோம். now you have brought us to a place of abundance. ஆனால் நீரோ இப்பொழுது எங்களை அபரிமிதமான விசாலமான இடத்திற்கு கொண்டு வந்தீர். எங்களை செழிப்பின் இடத்திலே கொண்டு வந்து விட்டு விட்டீர் சுவாமி. This year இந்த ஆண்டிலே God has brought you to the place of abundance. இந்த ஆண்டிலே அபரிமிதமான செழிப்பின் இடத்திற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். Days and the paths of fire and water are over. நெருப்பின் வழியே நடந்து சென்ற நாட்கள், தண்ணீரின் வழியே தடுமாறின நாட்கள் முடிவுக்கு வந்து விட்டன. From this day, இந்த நாளிலிருந்து God says ஆண்டவர் சொல்லுகிறார், in Ezekiel 36:11, எசேக்கியேல் 36:11, mark this verse very clearly. இந்த வசனத்தை நன்றாய் குறித்துக் கொள்ளுங்கள். Ezekiel 36:11. எசேக்கியேல் 36:11. In English it's beautiful. ஆங்கிலத்தில் மிக அழகாய் இருக்கின்றது. God says, I will make you more prosperous than before. இதுவரையிலும் உங்களுக்கு இருந்த செழிப்பை காட்டிலும் அதிக செழிப்பை நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன். இதுவரைக்கும் இந்த மாதிரி செழிப்பை நீங்க அனுபவிச்சதே இல்லை என் பிள்ளைங்களா. உங்களை நான் செழிக்க செய்ய போகிறேன். இனி தீ இல்லை, இனி தண்ணீர் இல்லை, இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை. இனி நான் உங்களை செழிக்க செய்ய போகிறேன். அதற்கேற்ற என்னுடைய மகிமையினால் உங்களை நிரப்ப போகிறேன். மகிமையின் ராஜா உங்களை நிரப்ப போகிறார். அவரை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பீர்கள். உலகத்தின் ஆசை எல்லாவற்றையும் எடுத்து போடுவேன். என் ஆவி உங்களை நிரப்பும். என் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் தீர்க்கதரிசனம் உரைப்பீர்கள். உங்கள் மூலமாக பரிசுத்தம் ஜனங்களுக்கு போகும். அது நிமித்தம் இனி
தீயை கடக்க மாட்டீர்கள், இனி தண்ணீரை கடக்க மாட்டீர்கள். அதெல்லாம் முடிந்தது. இனி வரும் நாட்களிலே செழிப்பான இடத்தில் இருக்கும்படி நான் செய்வேன். செழிப்பான இடத்தில் உங்களை நான் கொண்டு வந்து விட்டு இருக்கிறேன். தைரியமா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். தைரியமா இருங்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் இயேசுவை மனதார மகிமைப்படுத்துவோம். மனதார மகிமைப்படுத்துவோம். The Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், I will increase men. நான் ஜனங்களை பெருக பண்ணுவேன். I will increase the animals. நான் கால்நடையையும் பெருக பண்ணுவேன். I will bring men to love you. உங்கள் மீது அன்பு கூறக்கூடிய மக்களை உங்களில் சுற்றிலும் கொண்டு வந்து நிறுத்துவேன். And for the ministries and the ministers of the gospel, God says, I will bring you men, I will bring you souls and make you more prosperous than before. சுவிசேஷ ஊழியத்தை செய்கின்ற கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்ற ஊழியக்காரர்களுக்கும் ஊழியத்திற்கும் ஆண்டவர் சொல்லுவதாவது, நான் உங்களுக்கு ஜனங்களை கொண்டு வருவேன், நான் உங்களுக்கு உதவிகளை கொண்டு வருவேன், இதுவரை இருந்த செழிப்பை காட்டிலும் மிகப்பெரிய செழிப்பை கட்டளையிடுவேன். This year, servants of God, you are going to see the greatest number of addition of souls in the greatest amounts as never before in your ministry. தேவனுடைய ஊழியர்களே, இந்த ஆண்டிலே இதுவரையிலும் நீங்கள் கண்டிராத மிக திரளான ஆத்துமாக்களை, இதுவரையிலும் நீங்கள் கண்டிராத மிகப்பெரிய உதவிகளை ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வருவார். This greatest abundance will come and the prosperity will come in your life and ministry because of the glory of God bringing sanctification that would increase in. தேவனுடைய மகிமை உங்கள் மீது இறங்கி உங்களை பரிசுத்தமாக்குகிறபடியினால் இதுவரை நீங்கள் கண்டிராத மிகப்பெரிய செழிப்பை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் கண்டு அனுபவிப்பீர்கள். ஜனங்களை உங்களிடம் கொண்டு வருவார். திருமணமாகாதவர்களுக்கு இந்த வருடத்திலே அருமையான குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் அருளி செய்வேன் என்று என்னிடம் சொல்லி அனுப்பி இருக்கிறார். குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக நான் குழந்தையை தருவேன். உங்களுக்கு மனிதர்களை பெருக பண்ணுவேன். குடும்ப வாழ்க்கையில் மனிதர்களை பெருக பண்ணுவேன். குழந்தையை கொடுத்து மனிதர்களை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எல்லாரும் உங்கள் வாழ்க்கையிலே பெருகும்படி, அன்பு உண்டாகும்படி, ஒற்றுமை உண்டாகும்படி உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷத்தின் செழிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். தைரியமாயிருங்கள். God is going to give you great joy adding people in your family this year and love in your family this year and unity in your family this year. Let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த ஆண்டிலே தேவன் உங்கள் குடும்பத்திலே புதிய நபர்களை கொண்டு வந்து கூட்டி சேர்த்து எல்லா விதங்களில் நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாக தேவன் உங்களை மகிமைப்படுத்தி செழிக்க செய்ய போகிறார். Amen. Shall we shout a big hallelujah? Hallelujah. Thank you, Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி. And right now we are going to pray இப்பொழுது நாம் பிரார்த்தனை செய்ய போகிறோம். that the Holy Spirit shall come upon us. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் மீது இறங்கி வருவார். But right now shall we all stand to our feet. தயவு செய்து இப்பொழுது நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? The Holy Spirit is here. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். Till now you may have gone through tears. இதுவரையிலும் நீங்கள் கண்ணீரின் பாதையிலே கடந்து You may சென்றிருக்கலாம். have gone through pain. இதுவரையிலும் வேதனையின் வழியே கடந்து Gone சென்றிருக்கலாம். through the fire. நீங்கள் நெருப்பின் வழியே கடந்து Gone சென்றிருக்கலாம். through the water. தண்ணீரின் மத்தியிலே தடுமாறி இருக்கலாம். Gone through people who have been treacherous. மிகவும் துரோகம் செய்த மக்களின் மத்தியிலே வாழ்ந்திருக்கலாம். Gone through disappointments and failure. ஏமாற்றங்களையும் தோல்விகளையுமே சந்தித்திருக்கலாம். Gone through sin. பாவத்திலே சிக்கி இருக்கலாம். But right now ஆனால் இப்பொழுது Jesus is here. இயேசு இங்கே இருக்கிறார். He is here to end your sorrow. உங்கள் துக்கங்களுக்கெல்லாம் முடிவு கட்ட இயேசு He is வந்திருக்கிறார். here to change your sorrow into joy. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற இயேசு இங்கே வந்திருக்கிறார். Come Lord Jesus. இயேசுவே வாருமையா. Enter into everyone's heart, Lord. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்குள்ளும் எப்பொழுது பிரவேசிப்பீராக. Let your glory come now. எப்பொழுது உம்முடைய மகிமை வருவதாக. Let your glory come now. எப்பொழுது உம்முடைய மகிமை வருவதாக. எல்லாரும் இதயத்தை திறப்போம். Let us all open our hearts now. Tell him, Lord, ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். I want your glory. உம்முடைய மகிமை எனக்கு வேண்டும். Display your glory in me. உம்முடைய மகிமையை என்னிலே வெளிப்படுத்தும். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும். Oh Lord, make me holy. என்னை மகிமை
மகிமையின் பாத்திரமாக மாற்றும். Lord, make me a vessel of glory. எனக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கும் கிருபையை தாரும். Lord, give me the grace to prophesy. நான் உம்மை காணும்படி எனக்கு அருள் புரியும். Give me the grace to see you face to face. எல்லாரும் இதயத்தை திறப்போம். Let us all open our hearts. அப்பா, Father, 2014 நீ சொன்ன பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை எங்களுக்குள் ஊற்றும் அப்பா. Daddy, pour the Holy Spirit that you have in store for us to enjoy the blessings in 2014. மகிமையின் ஆவியே, Oh glorious Spirit, எங்களுக்குள் இறங்கும். please come into us. 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 அத்தனை பேரையும் இயேசு நிரப்புகிறார். Jesus is filling everyone. பரிசுத்தம் வருகிறது. The holiness is coming. பாவம் நீங்குகிறது. The sin is running பாவ away. பழக்கம் மறைகிறது. Old habits are disappearing. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. The life of Jesus is coming into பலன் you. இறங்குகிறது. The strength of Jesus is coming கர்த்தரோடு in. உறவாடும் கிருபை இறங்குகிறது. The grace to have intimacy with Jesus is coming. பெற்றுக்கொள்ளுங்கள். Receive it. தீர்க்கதரிசனம் உரைக்கும் கிருபை இறங்குகிறது. The grace to give prophecy is coming. தரிசனம் பெறும் கிருபை இறங்குகிறது. The grace to see vision is coming. பரிசுத்தத்தின் நாட்கள் பெருகுகிறது. The days of holiness is multiplied. பரிசுத்தத்தின் கிருபை இறங்குகிறது. The grace of holiness is multiplied. இருதயத்தை திறந்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். Open your heart and say thank you Jesus. எல்லாரும் நன்றி சொல்லுங்கள். Thank you Jesus. உங்களை நிரப்புகிறார். அவருடைய வல்லமை Oh, இறங்குகிறது. his power is coming. அவருக்கு நன்றி சொல்லுங்க. Oh, open your mouth and thank நன்றி him. சொல்லுங்க. Thank him. நன்றி சொல்லுங்க. Thank him. நன்றி சொல்லுங்க. Thank him. கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது ஒவ்வொரு சரீரத்திற்குள்ளும் இறங்குகிறது. The life of Jesus is coming into everybody now. இயேசப்பா, Lord Jesus. நோயுள்ள ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடு இயேசப்பா. Lord, touch every person who has disease in the body. இனிமேல் நோய் அவர்கள் சரீரத்தில் இருக்க கூடாது என்று உமது தாழ்மையான ஊழியனாக இயேசுவின் நாமத்தில் வைராக்கியத்தோடு கட்டளையிடுகிறேன் அப்பா. Lord, your humble servant, using your mighty name, I declare that no more disease in the bodies of your people. அவர்கள் நோய் நிற்பதாக. Let the disease stop. அத்தனை பேருடைய சரீரத்திலும் நோய்கள் இப்பொழுது சுகமடைவரா. Let every single sickness be healed. பொல்லாத நோய், You wicked disease, பொல்லாத பிசாசு, You wicked இந்த நோய்களை கொண்டு வரும் பிசாசு you wicked spirit that brings diseases to the bodies of the people, ஒவ்வொரு சரீரத்தையும் விட்டு இப்பொழுது நீ வெளியே போ என்று உனக்கு நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். in the mighty name of Jesus, I command you to go out of everyone's body. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. The life of Jesus is coming in. Now எப்பொழுது everyone who has lost their job or their health or their family life or their ministry, I command you to get back everything 100 times in Jesus' name. வேலையை இழந்தவர்கள், குடும்பத்தை இழந்தவர்கள், மகிழ்ச்சியை இழந்தவர்கள், ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள், சுகத்தை இழந்தவர்கள் இப்பொழுது இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே 100 மடங்கு நன்மையை பெறும்படியாக நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். நீர் அதை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி. I thank you because you are confirming it. கோடா கொடிஸ்தோ, Millions of thanks unto you. கோடா கொடிஸ்தோ. Millions of thanks unto We you. give you all the glory. எல்லா மகிமையும் உமக்கே. இயேசப்பா, Lord Jesus, மத பிள்ளைகளோடு சார் go along with your children. அவர்களோடு தங்கி Stay with them, Lord. குடும்பத்தையும் ஊழியத்தையும் சொந்த வாழ்வையும் நீரே நடத்தி ஆவிக்குரிய மகிமையின் வருடமாக இந்த வருடத்திலே அவர்களை கனம் பண்ணி உயர்த்த சொல். Lord, honor your people in their individual life, in their family life, in the business life, in the ministry life. Lord, through this spiritual year of glory, bless them, Lord. நம் தேசம், நம் இந்தியா, நாம் அதன் குடிமக்கள். ஆம், நாம் இந்திய தேசத்தின் நன்மைக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் ஏற்ற தலைவர்களை தேவன் ஏற்படுத்தி தர நம் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன், தெய்வ ஊழியர்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான மக்களோடு இணைந்து நடத்தும் ஓர் சிறப்பு 72 மணி நேர தொடர் உபவாச பிரார்த்தனை. நாம் இந்திய தேசத்திற்காக ஊக்கத்தோடு பிரார்த்தனை ஏறெடுக்க அணிதிரண்டு வாரீர். வாருங்கள், நமது தேசத்தின் எதிர்காலம் நமது கையில். இக்கூட்டம் நடைபெறும் நாள் வருகிற ஜனவரி மாதம் 29ஆம் தேதி மாலை 6 மணி முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மாலை 6 மணி வரை டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலையில் அமைந்துள்ள டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் நினைவு ஜெபகோபுரத்திலும், அதைத் தொடர்ந்து பொதுக்கூட்டம் பிப்ரவரி 1ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பச்சையப்பன் கல்லூரி எதிரே அமைந்துள்ள செயின்ட் ஜார்ஜ் பள்ளி மைதானத்திலும் நடைபெறும். வாருங்கள்,
நம் தேசத்தின் எதிர்காலம் நமது கையில். ஷாலினி பிரதீபா சென்னையிலிருந்து இந்த நன்றி காணிக்கை அனுப்பியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி. கர்த்தர் உங்களை நூறத்தனையாய் ஆசீர்வதித்து செழிக்கச் செய்வாராக. சங்கீதம் 91:11 படி உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஏசப்பா, உமது பிள்ளைகளுக்கு அப்படியே செய்யும் சுவாமி. வேலையிலே ஆசீர்வாதத்தை ஷாலினிக்கு தாரும் சுவாமி. ஏற்ற துணையை மது மகளுக்கு தந்து மது மகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து கனம் பண்ணும் சுவாமி. அப்படியே பிரவீன் இன்பராஜனை ஆசீர்வதித்து வேலையில் ஆசீர்வாதத்தை பெருகச் செய்து எதிர்காலத்தை செழிக்கச் செய்யும். சம்பூர்ணம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். பெற்றோர் மிஸ்டர் பிரசாத், மிஸ்ஸஸ் ஞானமணி தங்கம் அவர்களை ஆசீர்வதித்து சுகத்தோடு இருக்க, சமாதானத்தை பெற்றிருக்க அருள் புரியும். அப்பா, அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. அருமை சகோதரி பானு பி, மிஸ்டர் சையத் இஸ்மாயில் திருவண்ணாமலையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். இன்று உங்களுக்கு திருமண நாள். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. God bless you. சங்கீதம் 121:7 படி கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து உங்கள் ஆத்துமாவை காப்பாராக. அப்பா, உமது பிள்ளைகளுக்கு சுகத்தையும் பாதுகாவலையும் கொடுத்து பராமரித்து அவர்கள் குடும்ப வாழ்க்கையை செழிக்கச் செய்யும். சம்பூர்ணமும் சமாதானமும் உண்டாயிருக்கட்ட சுவாமி. அவருடைய மகள்கள் ஐஷா பேகம் அவர்கள் குடும்பத்தினர், சல்மா பேகம் அவர்கள் குடும்பத்தினர், சமீரா பேகம் அவர்கள் குடும்பத்தினர் வேலையை ஆசீர்வதியும் சுவாமி. ஆசீர்வதியும். ஒரே இடத்தில் இருக்கும்படி தயவு செய்து எங்கள் அருமையான சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யும். இந்த குடும்பத்தாருக்கு உதவி செய்யும். லார்ட் ஆனர் them, ப்ளீஸ் bless them. ஜக்குதீன் வேலை கொடுத்து ஆசீர்வதித்து UAEயில் செழித்திருக்கட்டும் சுவாமி. ஃபீடா, அபயன், அசாம், அபார், அர்மான் படிப்பில் ஆசீர்வாதம் பெற்று எதிர்காலத்தில் செழிக்கும்படி செய்யும். செழிக்கும்படி செய்யும். சம்பூர்ணம் உண்டாகட்டும். ஆண்டவரே, முத வெளிச்சம் அவர்கள் குடும்பத்தில் இறங்கட்டும். அவள் உயர்ந்திருக்கட்டும். சம்பூர்ணம் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் முத ஆசீர்வாதத்தை அவள் மீது வைத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.